வணக்கம் நண்பர்களே, விவேகம் விப்ளஸிலிருந்து டாக்டர் ஆனந்தராஜ். இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்ற அறிஞரின் பெயர் செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படக்கூடிய கவிஞர் இளங்குமரனாரை பற்றி நாம் பார்ப்போம். இவரை ஏன் செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கிறார்கள், செந்தமிழ் அந்தணர் என்றால் யார் என்பதனை பற்றியும் நாம் காண்போம். அதாவது, செந்தமிழ் பாக்களால் கோவில்களில் இறைவனுக்கு வாழ்த்து இசைப்போர், தமிழ் மந்திரங்கள் செபித்து வேள்விகள் புரிவோர், தமிழ் வேதம் கற்பிப்போர், தமிழ் பாசுரங்கள் இசைத்து பிச்சை எடுத்து உண்போர், தமிழ் வாழ்த்து கூறி தானம் பெறுவோர் ஆகிய தமிழ் அறிஞர்களை செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுவார்கள். இளங்குமரன் அவர்கள் ஏன் செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுகிறார் என்றால், இன்றைய காலகட்டங்கள் திருமணங்கள் எப்படி நடக்கின்றன என்றால், மங்கள வாத்தியங்கள் இசைக்க ஐயரவர்கள் மாங்கல்யம் எடுத்து தந்து திருமணங்கள் வழக்கம் போல் நடைபெறுகின்றன. சங்க காலங்களில் இவர் திருமணங்கள் எப்படி நடத்தி வைத்தார் என்றால், திருமணத்தின் பொழுது திருக்குறள் பொழிப்புரை போன்ற முறைகளை எடுத்து கூறி வாழ்த்து வழங்கி திருமணங்களை இவர் நடத்தி வைத்திருக்கிறார். அதனாலேயே இவர் செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த இளங்குமரனார் அவர்கள் 1927ஆம் ஆண்டு ஜனவரி 30 திருநெல்வேலி மாவட்டம் வாழவந்தாள்புரம் என்ற சிற்றூரில் பிறந்திருக்கின்றார். இவர் ஒரு தமிழ் அறிஞர், பள்ளி ஆசிரியர், நூலாசிரியர், பாவலர், பதிப்பாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியர், இதழாசிரியர், உரையாளர் என பல பணிகளை தமிழுக்கு செய்துள்ளார். இவருக்கு 1978ஆம் ஆண்டு தமிழக அரசின் நல்லாசிரியர் விருதும் திருவிக்கா விருதும் வழங்கப்பட்டுள்ளது. இவர் மறைவுக்கு பின்னர் இவர் நடத்தி வைத்த குறளாலய முறை திருமணங்களை இவரது மாணவராகிய புலவர் ச.ந. இளங்குமரனார் அவர்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறார். நன்றி நண்பர்களே. வரும் காணொளியில் வேறொரு தமிழ் அறிஞர்களை பற்றி பார்ப்போம்.